உடல் உறவு கொள்ள முயற்சி பண்ணி அந்த பொண்ணுக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து இதுவும் ஒரு விதமான பாலியல் ரீதியான துன்புறுத்தல் அவர் பண்ணிடுறாரு. இந்த பொண்ணு கூட செக்ஸை வச்சுட்டு இருக்காரு. அம்மாவாச்சு, அடுத்தது பொண்ணாயிடுச்சு. இது ஒரு கட்டத்தில் அப்படியே மறைச்சி இந்த கருத்தடை மாத்திரை போடுறது இதெல்லாம் பண்ணி அந்த பொண்ணை ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டாரு. போக்சோ 18 பிலோவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்க கிட்ட அப்ரோச் பண்ணுறோன்னே இதில் காம்ப்ரமைஸ்ன்றது பண்ணக்கூடாதுன்னு யார் முதல்ல நினைக்கணும்னா காவல்துறை அதிகாரி தான் நினைக்கணும். இதில் சிறுவர்கள் சிறுமிகளும் இருக்காங்க. சிறுவர்களுக்கும் இந்த கொடுமை நிறைய நடக்குது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. 10 வருஷத்துல 2400 பெண்கள் காணலை. அதாவது இன்னைக்கு இருக்க டிவிக்கு இருந்தாலும் சரி, முன்னாடி இந்த திராவிட மாடலாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இன்னும் அதிமுக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா இதெல்லாம் முக்கியமான நியூஸு. 10,000 பேர் ஒரு மாநிலத்தில் 10 வருஷத்தில் காணாம போயிடறாங்கன்னா, சமீபத்தில் கோயம்புத்தூர் கூட 250 கேமரா 24 மணி நேரத்தில் பார்த்து பிடிச்சிட்டாங்களா? இதை யாரும் நம்ப முடியும்? ஒரு வீட்டில் வந்தாங்கன்னா உடனே மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டு. அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் போடுற எஃப்ஐஆர் முதல்ல நிறுத்திட்டு குழந்தை எங்கே மிஸ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். சமீபத்தில் எல்லா காவல் நிலையத்திலும் புகார் கொடுக்க வர பெண்கள் கிட்ட காவல் நிலையத்தில் நம்பர் வாங்கி வச்சுறாங்க. ஆக்சுவலாக பெண்கள் வராங்கன்னா பெண்கள் விஷயம் மகளிரில் விசாரிக்கணும், இல்லைன்னா ஸ்டேஷனில் பெண் போலீஸ் விசாரிக்கணும். இங்கே என்ன பண்ணுறானுங்க, பாதிக்கப்பட்ட குழந்தையுடைய பேரண்ட் இருக்காங்களே, அவங்க பேரண்ட் கிட்ட உனக்கு இவ்வளோ தரேன், 1 லட்சம் தரேன், 2 லட்சம் தரேன், 50,000 தரேன், உங்களுக்கு எதனா நாங்கள் பண்ணித்தரோன்ட்டு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு சமூக ஆர்வலர் சசிகுமார் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறீங்கன்னா தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பிரச்சனை ஃபோக்சோ கேஸ் பற்றி கொஞ்சம் பேசுங்க. எல்லாரும் நிறைய பேர் கேட்டாங்க, சார் ஃபோக்சோ கேஸு தமிழகம் முழுவதும் இல்லை நாடு முழுவதுமே நிறைய வருது. ஃபோக்சோ கேஸு உங்கள் ஆங்கிளில் உங்களுடைய சமூக பார்வையில் எப்படின்ட்டு கேட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபோக்சோ கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்க்கணுன்னா பல்வேறு ஆங்கிளில் தான் பார்க்கணும். ஏதோ ஒரு வீட்டு வெளியில் குழந்தை விளையாடிருந்தது, அதனால் பக்கத்தில் இருக்கிற குடிகாரன் ஒரு கடைக்கு இட்டுன்னு போயிட்டு அந்த பாலியல் ரீதியான உறவு கொள்கிறான், இப்படி மட்டும்தான் ஃபோக்சோ வரன்னு நிறைய பேர் நினச்சினுக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃபோக்சோ கேஸுங்க பார்த்திங்கன்னா பல்வேறு ஆங்கிளில் வருது. இது என்ன பண்ணுறாங்க, காவல் நிலையத்தில் தீபாவளி மாதிரி ஒரு ஃபோக்சோ கேஸுனால் மகளிர் காவல் நிலையத்தில் தீபாவளி மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சில காவல் நிலையத்தில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க. மகளிர் காவல் நிலையத்தில் என்னென்னா பாதிக்கப்பட்ட அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள்கிட்ட என்ன பயமுறுத்துறது, ஏங்க உங்கள் குழந்தையுடைய லைஃபே போயிடும், நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, இதெல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்காதீங்கன்ட்டு 100 வழக்கில் சுமார் 75 வழக்குகள் ஃபோக்சோ கேஸை காவல் நிலையத்திலே குற்றவாளிக்கு தொண போகிற மாதிரி. அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா, ஏய் நீ இந்த தப்பு பண்ணிட்ட, சின்ன குழந்தை, இந்த மாதிரி பெரிய கேஸு, இதெல்லாம் போனால் லைஃப் தான் உனக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஒரு சில வழக்கறிஞர், ஒரு சில கட்சிக்காரங்க எல்லாம் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, கன்வின்ஸ் பண்ணி குற்றம் செய்த நபருக்கு சப்போர்ட் பண்ணி போகிறாங்க. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தையுடைய பேரண்ட் இருக்காங்களே, அவங்க பேரண்ட்டுக்கிட்ட உனக்கு இவ்வளோ தரேன், 1 லட்சம் தரேன், 2 லட்சம் தரேன், 50,000 தரேன், உங்களுக்கு எதனா நாங்கள் பண்ணித்தரோன்ட்டு பண விஷயமாக பண்ணிடுறாங்க. இப்போ சமீபத்தில் நிறைய காவல் நிலையத்தில் ஃபோக்சோ கேஸ் எடுக்காமையே காவல் நிலையத்தில் பஞ்சாயத்து ஆகிடுது. எப்படி ஆகிடுதுன்னா, இந்த மாதிரி ஒரு 60 வயசு ஆள் பண்ணிட்டாரு, ஒன்றும் இல்லைம்மா இது பெரிய கேஸு, உங்கள் அப்பாவை காப்பாற்ற முடியாது, ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்துரு, இல்லை உங்கள் வீடை அந்த அலாட்மெண்ட் வீடை எனக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்னு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா ஃபோக்சோ கேஸ் பல்வேறு ஆங்கிளில், இப்போ பள்ளியில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் பள்ளியில் மாணவ மாணவிகள்கிட்ட ஒரு சில இடத்துல நடக்குது. இது மாதிரி கல்லூரியில் நம்ம இப்போ கூட பார்த்திங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசேகரன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல்வேறு ஆங்கிளில் இருந்தாலும் சில குடும்ப பிரச்சனையை காவல் நிலையத்தில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க. ஃபோக்சோ கேஸ் தனி, மகளிர் ஆணையம். அது இல்லாமல் சமீபத்தில் எனக்கு ஒரு கேஸ் வந்தது. எப்படி வந்ததுன்னா, ஒரு 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 கணவன் மனைவிக்குள்ளே தகராறு. கணவன் மனைவி நல்லா அவங்க கொஞ்சம் கலராக இருக்காரு, இவர் கொஞ்சம் பிளாக்காக இருக்காதெல்லாம் அடிக்கடிக்கு சந்தேகம் ஆகுது. சந்தேகம் ஆகிறப்போ என்ன பண்ணுறாரு, மனைவியை போட்டு அடிக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. என்னென்னா அந்த பொண்ணுக்கு ஒரு 14லேருந்து 15 வயசு இருக்கும். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்டேஷனாண்ட போகிறப்போ இந்த வேலியே பயிரை மீற கதையாக சொல்லுவாங்களே, காவல் நிலையத்தில் போகிறப்போ காவல் நிலையத்தில்
இது கணவன் மனைவி தகராறு மகளிர் காவல் நிலையம் அனுப்பாமல் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமாக சில காவல்துறை அதிகாரிகள் இதை கையில் எடுக்கிறாங்க. இப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சார் அதாவது ரவுண்ட்ஸில் வர்றவங்க தெரிஞ்ச போலீஸு அப்படின்னு லா அண்ட் ஆர்டருக்குள்ளே எடுத்துன்னு போயிடறாங்க. லா அண்ட் ஆர்டருக்குள்ளே எடுத்துன்னு போனவொடனே இது ரியலாக நடந்தது, இதுக்கான ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்குது, இது நம்ம ஊடகத்தில் நியூஸ்லலாம் கூட வந்தது. ஆனால் எந்த வருஷம் இன்ன வருஷம்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு இதுவாகக்கூடாது. இந்த கணவனை வந்து என்ன பண்ணுறாரு, இந்த போலீஸ் எஸ்ஐ வந்து மிரட்டுறாரு, நீ வீட்டுக்கே போகக்கூடாது, இதோட அந்த பொண்ணு பிரச்சனை போனால் உன்னை அவ்வளோதான், உனக்கு எதனா வந்து கஞ்சா கேஸ் போட்டுருவேன், இல்லை கொலை வழக்கில் அக்யூஸ்டும் கூட சேர்த்துருவேன், அப்படி இப்படின்னு மிரட்டி அவனை வந்து ஓட விட்டுறாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாங்க, நம்பர் வாங்கிக்கிறாங்க. நீங்கள் பார்ப்பீங்க சமீபத்தில் எல்லா காவல் நிலையத்திலும் புகார் கொடுக்க வர பெண்கள் கிட்ட காவல் நிலையத்தில் நம்பர் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக பெண்கள் வராங்கன்னா பெண்கள் விஷயம் மகளிரில் விசாரிக்கணும், இல்லைன்னா ஸ்டேஷனில் பெண் போலீஸ் விசாரிக்கணும். இங்கே என்ன பண்ணுறானுங்க, போலீஸில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறேன், எஸ்ஐங்க அதாவது டபுள் டியூட்டி பார்க்குறதால அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஷராக இருக்குது. ரெண்டாவது இந்த காவல் நிலையத்தில் இருக்கிற தட்டுப்பாடுங்க இதெல்லாம் பண்ணி அவங்க என்ன ஆயிடுறாங்க, ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி ஆயிடுறாங்க ஒரு சில எஸ்ஐங்க. வரக்கூடிய பெண்கள்கிட்ட அநாகரிகமாக நடக்கிறது, ஃபோன் நம்பர் வாங்கிறது, சில வாட்ஸ்அப்பில் வந்து ஐ மிஸ் யூ ஐ கிஸ் யூன்னு இந்த மாதிரி வந்து அன்வான்ட் மெசேஜ் அனுப்புறது, உனக்காக நான் காத்துட்ருக்கேன், இரவு இது ஆகுது பகல் இப்படி ஆகுதுன்னு அன்வான்ட் மெசேஜ் அனுப்பிச்சு அந்த பெண்களை வந்து படுகிறாங்க. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் போதில் ஒரு பொண்ணு வீட்டுக்கு போய்ட்டு நீ வந்து கஞ்சா விற்கிறன்னு கதவு தட்டி உள்ளே போயிட்டு பத்துக்குன்னு பாட்டிலுக்கு தான் அப்படிலாம் இருக்கிறப்போ இன்றைக்கி சமூக வலைத்தளம் வந்து இந்த செல்ஃபோன் இருக்கிறதால பல காவல்துறை அதிகாரிகள் வீடியோலாம் மாட்டிக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறாரு, அதான் இந்த குடும்ப மேட்டரில் சண்டை ஆச்சு பாருங்க, இந்த அம்மாவுடைய நம்பரை வாங்கி வச்சுன்னு அடிக்கடி ஃபோன் பண்ணுறது. ஒரு கட்டத்தில் அந்த அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சேல்ரி கவரை பிரிக்காமல் எத்தனை போய் அந்த அம்மாகிட்ட கொடுக்கறது, இனி உன்னோட தான் நான் என் வாழ்க்கையை உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறேன், உன்னை எனக்கு பார்த்தவொடனே பிடிச்சிடுச்சு, அதனால் நான் உன் கூட வந்து இனி நான் உன் கூட வாழணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னோடனே இந்த அம்மாவுக்கு வந்து இப்போ புருஷன் இல்லை, மெயின்டைன் பண்ணுற ஆள் வேணும். அதனால் இந்த அம்மாவுக்கு வந்து வீட்டு வாடகை கரண்ட் பில் இதெல்லாம் கட்டணும். ஒரு போலீஸ்காரன் நம்ம எடுத்துட்டாங்கன்னா அவர் வந்து நம்மளை சொசைட்டியில் ஒரு அந்தஸ்தாக இருக்கும். ரெண்டாவது அவர் வீட்டுக்கு வந்துட்டு போனால் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கான்ட்டு இந்த அம்மா எடுத்துடுறாங்க. இந்த மாதிரி எடுத்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 6 மாதம் 1 வருஷம் இவங்கக்கிட்ட கான்டாக்ட் வந்து அதாவது ஒரு 14 வயசு பொண்ணு வீட்டில் இருக்கிறப்போ அம்மா இல்லீகல் கான்டாக்ட்டு வீட்டுக்குள்ளே வருது. நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு காவல்துறை அதிகாரிகள் இருக்கட்டும், ஒரு சில வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், ஒரு சில எப்படி கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், ஒரு சில யாருன்னா இருக்கட்டும், ஒரு வயசு பொண்ணு இதில் ஒரு அம்மா இல்லீகல் கான்டாக்ட்டு வீட்டில் இருக்கிறப்போ அந்த பொண்ணுடைய குணாதிசைன்றது மாற தொடங்கியது. அதுக்கப்புறம் இந்த காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுறாரு, நேராக அந்த அம்மா கிட்ட வந்து ரொம்ப அந்யூன்யமாக பழகிட்டு 2 பேர் குடும்ப நடத்த ஆரம்பித்து 2 பேரும் அதாவது எப்படி சொல்கிறது, உடலுறவு கொள்றதில் அப்படியே வெளிப்படையாக வீட்டில் வந்து கதவுங்களை திறந்து வச்சுட்டு பண்ணுறப்போ இதை வந்து காவல்துறை அந்த எஸ்ஐ என்ன பண்ணுறாரு, அந்த லேடிக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கப்போ இந்த பொண்ணை வந்து 14 வயசு பொண்ணை வந்து உடலுறவு கொள்ள முயற்சி பண்ணி அந்த பொண்ணுக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து இதுவும் ஒரு விதமான பாலியல் ரீதியான துன்புறுத்தல் அவர் பண்ணிடுறாரு. காலம் ஓடிட்டே இருக்குது. இந்த பொண்ணுக்கு வந்து இந்த பொண்ணு கூட செக்ஸை வச்சுட்டுருக்காரு. அம்மாவாச்சு, அடுத்தது பொண்ணாயிடுச்சு. இது ஒரு கட்டத்தில் அப்படியே மறைச்சி இந்த கருத்தடை மாத்திரை போடுறது இதெல்லாம் பண்ணி அந்த பொண்ணை ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டார். ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்ணுறாங்க. இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறப்போ 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணவொடனே முதல் இரவில் வழக்கமாக பேசுகிற மாதிரி எதனா இருந்தால் சொல்லு, உனக்கு பிரச்சனையா, வாழ்க்கையில் எதுவுமே மறைக்கக்கூடாது, நம்மலாம் வந்து எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா அப்புறம் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பையன் போட்டு வாங்கியிருக்கான். இவங்க வீட்டுக்கு ஒரு போலீஸ்கார் வராரு, அவர் மூலியம் இந்த பொண்ணுக்கு எதனா ஆயிருக்குமோ இந்த டவுட் அந்த பையனுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அப்போ அவன் என்ன பண்ணுறான் சொல்கிறப்போ இந்த பொண்ணு வந்து சொல்லிடுது, இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறப்போ அதை பார்க்குறப்போ எனக்கும் வந்து மைண்ட் சேஞ்ச் ஆகிட்டு அவர் என்னை டச் பண்ணுறப்போ நாங்கள் 2 பேர் செக்ஷுவலில் இருந்துட்டோம் அப்படின்றார். பாருங்கள், ஒரு காவல்துறை அதிகாரி, கண்ணியமான ஒரு காவல்துறைன்றது மிகப்பெரிய ஒரு நல்ல பொசிஷன். நம்ம காவலில் அந்த வேலை கிடைக்கிறதே எவ்வளோ கஷ்டம், எத்தனை ட்ரைனிங் போனோம், கிட்டத்தட்ட 1 வருஷம் ட்ரைனிங் போனோம்.
அதுவும் ஒரு எஸ்ஐயா உதவி ஆய்வாளராக ஒரு ஸ்டேஷனில் பணிபுரிகிறாங்கன்னா எவ்வளோ கண்ணியம். பல காவலர்கள் கண்ணியமாக இருக்காங்க. இன்றைக்கும் நம்ம சொல்லக்கூடிய இது ஒரு சில காவல்துறை தான் இப்படி இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து எஸ்ஐ ஒருத்தர் வராருல்ல, அவர் வந்து என்கிட்ட அடிக்கடி செக்ஸ் பண்ணியிருக்காரு சொன்னோடனே, ஓகே அவ்வளோதானே விடு, அதெல்லாம் நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இவனும் அந்த பொண்ணுக்கிட்ட செக்ஸுவலாக இருந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டு 1 மாதம் அப்படியே போயிட்டுருக்கு. கடைசியில் இவனுக்கு வந்து குடிக்கிறப்ப மைண்டு சேஞ்ச் ஆகிட்டு, அந்த ஆளை நம்ம விடக்கூடாது, வா கம்ப்ளைண்ட் கொடுத்துடலான்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பிடிச்சும் கொடுத்துட்றாங்க. இது வந்து ஊடகத்தில் எல்லாமே வந்துட்டவொடனே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு மாசமாகுது. அந்த பொண்ணை இவன் என்ன பண்ணுறான், ஒரு வக்கீல் நோட்டீஸை விட்டுறான். நீ இந்த மாதிரி ஊர் அறியா அந்த ஆளை வந்து நான் எடுத்துன்னு வரணுன்ட்டு தான் நான் பண்ணேன், இவனுக்கு இந்த மாதிரி நடத்த கெட்டவன் வேண்டாம் அப்படி சொல்லி அந்த பொண்ணுக்கும் லைஃப் போயிடுச்சு. இப்போ என்னென்னா, ஒரு அம்மாவால் குடும்பத்தில் அம்மா புருஷன் கொண்டாட்டி சண்டை, ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போனோடனே அங்கே உதவி ஆய்வாளருடைய கான்டாக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அவருடைய கான்டாக்ட் வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. கட்சியில் இந்த பொண்ணோட வாழ்க்கை மண்ணாக போச்சு. இப்போது ஃபோக்சோ கேஸு அந்த எஸ்ஐ மேலே இருக்குது, இன்னமும் இருக்குது, கேஸ் நடந்துகிட்ருக்கு. இதுதான் ஃபோக்சோ கேஸுன்றது எப்படி வரன்ட்டு சொல்ல முடியாது. ஒரு 60 வயசு கிழவை ஒரு 11 வயசு சிறுமியிடம் இப்போ கூட நடந்திருக்கு. ஏன் இப்போ கட்சி பாகுபாடெல்லாம் இல்லை, இப்போ ரூலிங் பண்ணுற டிவிக்கே திருவண்ணாமலையிலையும் ஒரு 11 வயசு பண்ண கண்ணன்ன்ற அந்த டிவிக்கு கட்சி நிர்வாகியும் ஃபோக்சோ கேஸில் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் மரக்காணத்தில் ஒரு பொண்ணு, விழுப்புரம், திண்டிவனம். அப்போ இது எங்கடா போயிட்டுருக்குன்னா, ஃபோக்சோன்றது இப்படி தான் வரன்றது கிடையாது. அது நடந்த உடனே காவல்துறையில் குறிப்பாக கட்ட பஞ்சாயத்து பண்ணாமல் மனித நேயத்தோட இம்யூனிட்டியே இல்லை. சமீபத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம கமிஷனர் ஆஃபீஸு கண்ட்ரோல் ஆண்ட ஒரு லிமிட்டில் ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு எண்ணெயை கொடுத்து ஒரு 60 வயசு ஆள் வந்து அப்ரோச் பண்ண சொல்லி அந்த கேஸும் வந்திருக்கு. எதுக்குன்னா, இவங்களும் வந்து இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து குழந்தையிடம் வக்ரம் பிடிக்கிறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா, அந்த தனிமையில் இவங்க இருக்கிறப்போ இவங்களுக்கு புத்தி வந்து மாறினே இருக்குது. இதை தான் நம்ம சொல்கிறோம், ஃபோக்ஸோன்றது எப்படி ஒன்றாலும் அந்த கேஸ் வந்து 2.5 வயசு குழந்தையாக இருக்கட்டும், 70 வயசு பாட்டியை ரேப் பண்ணுறாங்கன்னா அது பெண்கள் வன்கொடுமை சட்டத்தில் வந்துடும். பட் ஃபோக்சோ வந்து 18 பிலோவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்க கிட்ட அப்ரோச் பண்ணுறோன்னே இதில் காம்ப்ரமைஸ்ன்றது பண்ணக்கூடாதுன்னு யார் முதல்ல நினைக்கணும்னா காவல்துறை அதிகாரி தான் நினைக்கணும். அதுக்கப்புறம் வெளியில் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்வொகேட் வந்துட்டார், எனக்கு தெரிஞ்ச போலீஸ்கார் ஃபோன் பண்ணிட்டார் எல்லாம் சொல்லக்கூடாது. ஃபோக்சோன்னா எல்லா போலீஸ்காரங்களுக்கும் குடும்பம் இருக்குது, எல்லா போலீஸ்காரங்களுக்கும் அதாவது பெண் பிள்ளைங்க இருக்குது, இதில் வந்து சிறுவர்கள் சிறுமிகளும் இருக்காங்க. சிறுவர்களுக்கும் இந்த கொடுமை நிறைய நடக்குது. நம்ம வந்து சிறுமிகளுக்கு மட்டும் நடக்குதுன்னு நினைக்கிறோம். இதே மயிலாப்பூரில் நான் பல வாட்டி சொல்கிறேன், டிஜிபி ஆஃபீஸ் லிமிட்டில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் 100 சிறுமிகள் பலாத்காரம் பண்ணப்பட்டாங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, பச்சை இளம் குழந்தைங்கள கடத்தல் என்றது நிறைய நடக்குது. பெண் குழந்தைகள் வட மாநிலத்துக்கு பிராத்தல் தொழிலுக்கு கடத்தப்படுறாங்க. இதுக்கு ஒரு கும்பல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டிலே 10,000 பேருக்கு மேலே காணாமல் போனவங்க லிஸ்ட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் நம்ம வாங்கியிருக்கோம். 10,000 பேர், 1-2 பேரில். அதில் 10 வருஷத்தில் 2,400 பெண்கள் காணலை. அதாவது இன்றைக்கி இருக்க டிவிக்கு இருந்தாலும் சரி, முன்னாடி இந்த திராவிட மாடலாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இன்னும் அதிமுக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா, இதெல்லாம் வந்து முக்கியமான நியூஸு. 10,000 பேர் ஒரு மாநிலத்தில் 10 வருஷத்தில் காணாம போயிடறாங்கன்னா அப்போல்லாம் போலீஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? இது இல்லாமல் தொண்டு நிறுவனத்தில் 15,000 பேருக்கு மேலே தொண்டு நிறுவனங்கள் கூட்டின்னு போன ஆளுடைய லிஸ்ட்டே காவல்துறையில் இல்லை, மெமோ போட்டது. இதை நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ்லேயும் போட்டிருக்கோம், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ்லையும் நம்ம தான் போட்டிருக்கோம். ஸோ இவ்வளோ பேர் மிஸ்ஸிங் ஆகிறப்போ ஒரு எம்எல்ஏ, கவுன்சிலரு, எம்பி அவங்க பிள்ளைங்களாம் காண போனால் தேடிடுவாங்க. ஆனால் சாமானிய ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகள் எந்த கொடுமைக்கு ஆளானாலும் அதற்காக செல்ஃபோனில், அதாவது வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போட்டு இந்த உலகம் ஃபுல்லாக தெரிய வச்சாதான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. சமீபத்தில் கோயம்புத்தூர் கூட 250 கேமரா 24 மணி நேரத்தில் பார்த்து புடிச்சிட்டாங்களா? இதை யாரும் நம்ப முடியும்? ஒரு வீட்டில் வந்தாங்கன்னா உடனே மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டு. அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டு போடுற எஃப்ஐஆர் முதல்ல நிறுத்திட்டு
குழந்தை எங்கே மிஸ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். உடனே நான் அதாவது என் கடமை நான் செஞ்சிட்டேன், மிஸ்ஸிங் ஆயிடுச்சு, நான் அதை காமிச்சிட்டேன் அப்படி சொல்ல முடியணும். இந்த போடுற எஃப்ஐஆர் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இருக்கும். அப்போ அந்த எஃப்ஐஆர் ஃபஸ்ட்டு அது தேடணும். ஆஃப்டர் 24 ஹவர்ஸில் க்ளீனான ஒரு எஃப்ஐஆர் போடணும். நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டேன் சார் மிஸ்ஸிங்கு, அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் ஆல்டர்னேட் பண்ணேன், அதுக்கப்புறம் 4 கேஸ் போட்டேன், அதுக்கப்புறம் இது சிவியர் ஆகுதுன்னு 9 வழக்குகளை போட்டு அதை வந்து ஆன்லைனில் போட்டிங்க. இதை தான் நம்ம சொல்கிறோம். அதாவது ஃபோக்ஸோன்றது ஒரு குழந்தைங்க மிஸ்ஸிங் ஆகுதுன்னா உடனே 24 ஹவர்ஸ் ஹோல்ட் பண்ணணும். சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்துட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு மிஸ்ஸிங் கேஸாக எடுக்காமல் தீவிரமாக எடுக்கணும். இதேமாரி இந்த குழந்தைங்கள்லாம் கடத்துறாங்க பாருங்கள், அந்த புரோக்கர் வரைக்கும் பிடிக்கிறாங்க. இப்போ கூட நம்ம ஆர்எஸ்எம் ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தைய எடுத்துருப்பாங்க. அது மாதிரி ஹாஸ்பிட்டலில் அன்னோவன் பர்சன் நிறைய பேரை சுற்றிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் குழந்தை திருடுறாங்க. அவங்கள பிடிச்சிட்டுன்றீங்க. அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேங்கை எப்படி ஏன் பிடிக்க மாட்டீங்க? ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்க கேங்கை பிடிச்சா நம்ம அரசியல்வாதிங்க யாருன்னா ஒருத்தர் இருப்பாங்க, டாப்பில் இருக்கிற காவல்துறை அதிகாரிங்க இருப்பாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் நடக்குது, இங்கே எதுவுமே தெரியாமல் நடக்கலை. அவ்வளோ மக்கள், ஒரு நாமக்கல் சேலத்தில் அவ்வளோ கிட்னி திருட்டு நடந்திருக்கு, தெரியாமையாக நடந்திருக்கும். இவ்வளோ அதிகாரிகள் இருந்து. அப்போ காவல்துறை வந்து முதல்ல திருந்த வேண்டியது காவல்துறையில் உள்ள சில அதிகாரிகள் தான். முதலமைச்சர் வந்து போலீஸ் கட்டுப்பாடு இருந்தாலும் காவல்துறையில் தீவிரமான நடவடிக்கை காவல்துறை மேலே தான் முதல் எடுக்கணும் முதலமைச்சர். இங்கே அக்யூஸ்டுன்றவன் ரெண்டாவது தான். இங்கே அக்யூஸ்டு வந்து பல்வேறு தரப்பில் பல்வேறு ஆங்கிளில் வரான். ஆனால் 100 பேரை தப்பிக்க விட்டுட்டு ஒரே ஒருத்தனை பிடிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறது நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இங்கே 100 குற்றவாளிகள் இருக்கிறாங்க, அவனுங்க கடந்து போயிட்டே இருக்காங்க. அவனுங்க கீழே ஸ்லீப்பர் செல் மாதிரி தொடர்ந்து குற்றங்கள் நடக்குதுன்றதை நம்ம பதிவு பண்ணுறோம். ஏன்னா இந்த பெண்கள் விஷயத்தில் ஃபோக்ஸோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான பெண்கள் குழந்தைங்க காணா போயிருக்கிறாங்க தொடர்ந்து. ஆனால் இவங்க எப்படி சென்டிமெண்ட் ஏற்றுன்னு வரோன்னா, ஏதாவது ஒரு கதையை ஸ்டோரி ரெடி பண்ணி ஒருத்தர் 20 வருஷத்துக்கு முன்னாடி காணா போனார், அவரை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்த 1000ல் ஒருத்தர் இல்லை, லட்சத்தில் ஒரு கேஸாக அந்த மாதிரி நீங்கள் காமிக்கிறீங்க. ஆனால் பல பேர் இன்னும் காணா போயிடறாங்க. சில பேர் வந்து உண்மையிலே ஒரு ஆர்டிஐயில் தகவல் ஒன்று கொடுக்குறாங்க, அது அதிர்ச்சி அடிச்சிது எனக்கு. இந்த ரயில்வே சம்மந்தப்பட்ட இடத்துங்களில் நடக்கக்கூடிய அஃபென்ஸு, ஒரு குழந்தை கொண்டாலும் சரி, ஒரு பெண்களை கற்பழித்து கொண்டாலும் சரி, அன்னோவன் பர்சனில் கொல்லப்பட்ட நபர்களால் எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னு காவல்துறை சொல்கிறாங்க. அன்னோவன் அப்படியே சஸ்பெக்டடுன்றாங்க, அன்சஸ்பெக்டடுன்னு எனக்கு தெரியலங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா ஃபோக்ஸோன்றது ஒவ்வொரு வீடுலாம் கதவு தட்டாது, எந்த வழியாக வரன்றதே தெரியாது. காவல்துறை மூலியமாக வரும், அரசியல்வாதிகள் மூலியமாகவும் வரும், ஒரு சில வழக்கறிஞர்கள் மூலியமாகவும் வரும். அதை தடுத்து நிறுத்துறது பெற்றோர்களுடைய கடமை தான். முதல்ல என் குழந்தைங்கள ரோட்டில் விளையாடி விடுறதே தப்பு. அதை விளையாட விட்டுட்டு நம்ம எங்கேயோ போகிறதுக்கு அதுக்கு எதுக்கு ஒரு குழந்தைய பெற்றுக்கிறோன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய பாதுகாப்புக்கு நம்ம தான் முக்கியமே தவிர வேறு யாரும் நம்மளை பாதுகாக்க மாட்டாங்க என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு நன்றியை சொல்லி முடிச்சிருக்கேன். வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.